நான் மாப்பிள்ள பாத்துடலாமாடா? நீங்க என்ன முடிவு? நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு முச்சு போடுறதுதான் முடிவு. முடிச்சு விட போறியா? அக்கா நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ இரு, நான் பேசிட்டு வரேன். ஏன் மாப்பிள்ள வா. டேய் வாடா. தலையோட்டுற ஆடு மாதிரியே கூட்டும் போறானே. மாப்பிள்ள எனக்கு தெரியுது நீ ஏதோ சொல்ல தயங்குற. நான் என்ன தயங்குறேன்? கூச்சப்படாத. கூச்சப்படுறேனா? 30 வயசு ஆயிடுச்சு. இனிமே யாரு உனக்கு பொண்ணு கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டானுங்க. கரெக்டு தான். நீ ஏதாவது பொண்ண லவ்க்கு விழுந்தா சொல்லு, மாமா சேர்த்து வைக்கிறேன். என்ன சொன்ன? சேர்த்து வைக்கிறேன். அக்கா மாப்பிள்ள எந்த ஸ்கூல்ல சேர்க்க போற? ஐயன் கோயட்ல படிக்கணும்னு ஆசைப்படுறான். கோ எஜுகேஷனா? அவன் குழந்தையா இருக்கும்போது உங்ககிட்ட லேடிஸ் நர்ஸ் வச்சு தூக்காதன்னு சொன்னேன். அவ தொட்டு தூக்கும் போதே தெரியும் இவன் இப்படிதான் வளர்ந்து நிப்பான்னு. இவனை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. பாய் ஸ்கூல்ல சேரு. அதுவும் லேடிஸ் டீச்சர் இல்லாத பாய் ஸ்கூல்ல சேரு. உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் அவன் போட்டோ பக்கத்துல பொம்பளை போட்டோ இருக்கக்கூடாதுன்னு. அதை எங்கடா எடுத்துட்டு போற? இதை என் ரூம்ல வச்சுக்கிறேன். ஹலோ சொல்லுடா. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ பையனா? பையனா இருந்தாலும் நீ பேசக்கூடாது. அப்படியே நீ பேசுற மாதிரி இருந்தாலும் காலையில 10 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள பேசணும். அதுவும் நான் கான்ஃபரன்ஸ் கால்ல இருப்பேன். புரியுதா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், டுக்டாக்லாம் இது இல்ல, அதோட லாகின் ஐடி எல்லாம் என்கிட்ட கொடுக்கணும். புரியுதா? ஏன்னா கட்டு கோப்பா இருக்கணும்டா தம்பி. மட்டுமா? என்கிட்ட இருக்கட்டும். உன்கிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு எதுக்கே வாங்கி கொடுத்த? சச் a nice girl. ஓஹோ இதெல்லாம் காட்டாமலே மறைச்சிட்டேன். என்ன குப்பை போட வந்த பொண்ணா? இந்த வயசுல குப்பைக்காரியை கூட வீட்டுக்காரி ஆகணும்னு தோணும். எனக்கும் தோணுச்சு. ஆனா உனக்கு தோணக்கூடாது. தோணவும் விட மாட்டேன். கட்டு கோப்பா இருக்கணும். உள்ளவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்கு இந்த லவ்வுக்கு எல்லாம் செட் ஆகாது. வீட்டுல பாக்குற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாமனை நம்பர் இல்ல, இப்படிலாம் ஆட்டக்கூடாது. இப்படி மட்டும்தான் ஆட்டணும். இதுக்கப்புறம் பாரு உன்னை எங்க தூக்கி நிறுத்துறேன்னு. எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியாடா? மாப்பிள்ள எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மாப்பிள்ள தீர்த்து தாண்டா பேசணும். கட்டுக்கோப்பா இருக்கணும்னு என்ன எதுவுமே பண்ண விடாம கட்டி பொட்டியடா. இப்பெல்லாம் 10வது படிக்கிற பசங்களே லவ் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்கடா. சிங்கமா இருக்குடா. சரி லவ் தான் பண்ண முடியல, லவ் படமாச்சு பாக்கலான்னு பார்த்தா அதுல வர லவ் சீன் எல்லாம் சென்சார் பண்ணி தூக்கிட்டு வெறும் ஆம்பளைங்க இருக்கிற இடமா காமிச்சு அதுல என்ன நடக்குதுன்னே புரியாம உட்காந்துக்கிட்டு இருப்பேன்டா. இந்த VTV, வாரணமாயிரம், டைட்டானிக் எல்லாம் லவ் படம்ன்றது எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான்டா தெரியும். ஏன் மாப்பிள்ள அப்ப இந்த படத்துக்குலாம் எனக்கு தெரியாம போய்கிறியா? தெரியாம பண்ணிட்டு மாப்பிள்ள விட்டுரு. மாப்பிள்ள உன்னைய நம்பி 30 வருஷமா எவ என்ன பார்த்தாலும் எவ்வளவு நான் பார்த்தாலும் நாட் இன்ட்ரெஸ்டே இருந்தாலும் இன்ட்ரெஸ்டே இல்லாம லவ்வே பண்ணாம நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நம்பிக்கிட்டு இருந்தா லவ் பண்றியா நான் கேட்கறேன் கொண்டாடா. மாப்பிள்ள அவசரப்படாத மாப்பிள்ள. இப்ப என்ன கேட்டு போச்சு? ஒரு 30 வருஷம் விட்டு போச்சு. கவலைப்படாத மாப்பிள்ள. விட்டு போனதை ஒட்டு போடுறேன். இந்த வருஷமும் உனக்கு கால் கட்டு போடுறேன். யாரு கூட மாப்பிள்ள இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்றாத. வா மாப்பிள்ள. அக்கா பையன்கிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு. பையன் ரெடி. மாப்பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு ரெடியா இருக்கா. அதுக்குள்ளயா? ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷன்? பொண்ணு தாய் இல்லாத பொண்ணு. அவ குடும்பத்தோட தான் ஆசைப்படுவா. ஓகே தானே மாப்பிள்ள? ஓகே தான். மாப்பிள்ளைக்கு ஓகே தான்க்கா. அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணை காட்டுங்க. மாப்பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் அவசரம் தான். இந்தா நீயே பாரு. பொண்ணு நல்லா லட்சணமா இருக்கா? இருக்கணுமே. ஆனா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேன். காமிங்க. மாப்பிள்ள அது என் போட்டோ. ஆடிஷன் கொடுத்தது. இதை பார்த்தா ரிஜெக்ஷன் பண்ணானுங்க. இந்த போட்டோ பாரு. அக்கா மாப்பிள்ள சிரிச்சிட்டான். மாப்பிள்ளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம். பிபி டும் தான். நான் போய் கல்யாணம் எல்லாம் பாக்குறேன். வரட்டுமா? டேய் வரண்டா மாப்பிள்ள. மாமா அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ணு யாரு? ஐயோ என்ன பொண்ணை பத்திலாம் கேக்குறான். அது வேற யாரும் இல்ல. என்ன கண்ணடிச்சுலாம் கேக்குறான். அக்கா என்ன மூக்கு கீழே உத்து பாக்குது. என்ன சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க போலயே. ஏன் பொண்ணுதான். உனக்கு பொண்ணு இருக்கா? உன் பொண்ணா? நம்ம சின்னவா அது? ஆமாக்கா அதேதான். நம்ம சின்னதான். உனக்கு ஓகே தானே? அப்ப மாப்பிள்ளைக்கும் ஓகே தான். அப்புறம் என்னக்கா உடனே ஊரை கூட்டி பந்தல போட்டு மேலதாளத்தோட என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம். இனிமே நானும் மாப்பிள்ளையும் லிவிங் டுகெதர்ரா. சரி மாப்பிள்ள. காசு கேட்டா கொடுக்க போறேன். அதுக்கு எதுக்கு நான் கல்யாணத்தை கிரீன் ஸ்கிரீன்ல எடுத்து வச்சுக்கிறேன்?
நீலாம் நல்லாவே இருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் நைட்டில் என்ன பண்ணுவாங்க? கட்டி பிடிச்சா குழந்தை பிறந்துருமோ? பின்னாடி என்ன சலசலப்பு? நீ யாரு? நைஸ் சாங்ல ஹாரிஸ் ஜெயராஜ் தானே? அது இளையராஜாங்க. அவரோட தம்பியா? யுவன் சங்கர் ராஜாவோட அப்பா. அட நம்ம ட்ரக் டீலர், அவருக்கு அப்பா இருக்கா? அப்பா இல்லாம அவர் எப்படி பிறந்திருப்பாரு? நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு ஜஸ்ட் வைப் தான். வைபா? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு? நான் அடிக்கடி கடிக்கடின்னு கடிப்பேங்க. இது இது வேற. எனக்கும் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சச் அ மெமரபிள் டே இல்ல? ஆமா. ஃபர்ஸ்ட் நைட். இந்த நாள் திரும்ப வராது இல்ல? சோ இதே vlog-ஆ எடுத்து போடுவோமா? விலாகாவா? ஏங்க இதெல்லாம் விலாகா போட முடியாதுங்க. சரி ஓகே. நீங்க டிராவல் பண்ணுவீங்களா? டெய்லி. எங்க போவீங்க? வீட்ல இருந்து ஆஃபீஸ் 3 hours டிராவல். முதுகே இருக்காது. You're so funny. இல்ல இல்ல. You're such a vibe guy. நான் இப்ப ஃபேமிலிக்கே. ஹனிமூன் போவோமா? ஓ போலாமே. எங்க போலாம்? கூமாப்பட்டி. ஏங்க நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சொல்லுங்க. அதுக்கு இப்படி அசிங்கமாலாம் திட்டாதீங்க. ஏங்க உங்களுக்கு கூமாப்பட்டி தெரியாதா? அது ஒரு தனி ஐலாண்டுங்க. நம்ம அங்க மால்தீவ்ஸ், தாய்லாந்து, வேல்ஸ், சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் போய் நம்ம vlogs பண்ணலாம். இங்கெல்லாம் போறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஜஸ்ட் 4 lakhs தான். ஜஸ்ட் எங்க அப்பா சரியான கஞ்சம். தெரியுமே. என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாரு. நீங்களாச்சும் கூட்டிட்டு போவீங்களா? நம்ம எல்லாமே ஊர் சுத்தி பார்க்கலாம். அப்போ அதுக்காக போலியா? எதுக்காக? எதுக்காகவும் இல்லைங்க. டேய் மாமா, பிளான் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் செலவு எனக்கு தள்ளுபடி பண்ணிட்டலடா. அதை விடுங்க. நம்மளை பத்தி தெரிஞ்சுப்போம். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எங்க படிச்சேன்? டிஸ்கண்டினியூ பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா ஏதாச்சும் நினைச்சுப்பாரு. இது கூட கேட்காமலா ஓகே சொன்னீங்க? ஐயோ போட்டோ பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டோன்னு தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு கேவலமா நினைப்பாலோ. சமாளிப்போம். நல்லா ஞாபகம் இருக்கு. சொன்னார் உங்க அப்பா. இப்பதான் லைட்டா மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்றேன். நான் இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க? ஐயோ கண்டென்ட் போடுவேங்க. என்ன கண்டென்ட் போடுவீங்க? இப்போ நான் பேசுறேன்ல, இதே கண்டென்ட்டா போடுவேன். அதெல்லாம் யாரு பாப்பா? ஏங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களா? இதாங்க வேலையே. ஓ இதெல்லாம் இப்ப வேலை லிஸ்ட்ல வந்துருச்சா? அதுல அப்படின்னா காசு வரும். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? எல்லாம் போக கையில ஒரு 30,000 ரூபாய் வரும். நான் 3 lakh சம்பாதிக்கிறேன். வருஷத்துக்கா? மாசத்துக்கு. எப்படி? இப்படிதான். சப்ஸ்கிரிப்ஷனா? இதுல என்ன போடுவீங்க? ஐயோ அதுல நான் எதுவுமே போட மாட்டேங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அதுல நான் எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டேன். ஆனா நான் ஏதாச்சும் அப்லோட் பண்ணிப்பேனான்னு காசு கட்டி வந்து பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்னு ஒரு வீடியோ போட்டு டாடா பாய் பாய் சொல்லிடுவேன். இதெல்லாம் யார் காசு கட்டி பாப்பா? பாக்குறாங்களே இந்த லூசு பசங்க. நீங்க தான்டா இவளுங்களை வளர்த்து விடுறீங்க. நீங்க ட்ரெண்ட்லயே இல்ல. ஓ நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா? இல்லங்க. ஏங்க செட் ஆகலையா? உங்க அப்பா செட் ஆக விடலமா? ஒரு தடவை கூட செட் ஆகலன்னு சொல்ல வந்தேன். அப்போ இந்த ஃபிளிங், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஓப்பன் ரிலேஷன்ஷிப், கேஷுவல் ரிலேஷன்ஷிப் எதுலயுமே இருந்தது இல்லையா? என்னங்க மல்லிகை சாமான் லிஸ்ட் மாதிரி நிறைய சொல்றீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஃபிளிங்னா நோ கமிட்மெண்ட், ஒன்லி தட். அப்புறம் ஓப்பன் ரிலேஷன்ஷிப். ஓப்பனா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களா? ஆஹா, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருப்பாங்க. ஆனா அவன் யார் கூட போனாலும் அவ கேட்க கூடாது, அவ யார் கூட போனாலும் அவன் கேட்க கூடாது. 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு வெளியவே தெரியக்கூடாது. ஓ கள்ளக்காதல். அப்புறம் ஒன் நைட் ஸ்டாண்ட். நைட் ஃபுல்லா நின்னுட்டு இருப்பாங்களா? இல்ல இல்ல, இவன் யாருன்னு அவளுக்கு தெரியாது, அவ யாருன்னு இவனுக்கு தெரியாது. ஒரு நைட் மட்டும் இப்படி இருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் திருப்பி அவ யாருன்னு இவனுக்கு தெரியாது, இவன் யாருன்னு அவளுக்கு தெரியாது. ஓ ஷார்ட் டேர்ம் அரேஞ்ச் மேரேஜா? கப்பிள் ஸ்வாப்பிங். அப்படின்னா போதும். சொன்ன எல்லாத்துக்கும் பேர் தான் வேற வேற, மேட்ரு ஒண்ணுதான். என்னது? அதான் சொன்னேன்னு. சரி அதை விடுங்க. நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா? நான் லவ் எல்லாம் பண்ணல. ஆனா ஒருத்தனை டேட் பண்ண. அவன் என்ன ஃபிளிங்குக்கு கூப்பிட்டான். ஆனா நான் போல, அவனை கட் பண்ணி விட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கேட்டான். நானும் நீங்களும்? சீ போடா, we had just friends னு துரத்தி விட்டேன்.
அப்பாடா, இப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இல்லைல்ல? இல்ல. அப்போ நீங்களும் என்ன மாதிரி தான் ஆஹாலாம் இல்லையா? ஆஹானா என்ன ஆஹா பண்ணியிருந்திருக்க மாட்டீங்களா? ஆஹா, எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஜஸ்ட்டு ஒரு மன நிம்மதிக்காக கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஆஹாலாம் இல்ல. ஆஹா, நீங்க ரொம்ப இன்னோசென்ட்டா இருக்கீங்க. எல்லாம் சொல்லுவாங்க. ஜென்சியா இருந்துட்டு ஜென்சி மாதிரியே நடந்துக்க மாட்டேன்றீங்க. ஜென்சியா? உங்க வயசு என்ன? நான் 25. ஓ, 25யா? ஐயோ 2005ங்க. 2005-ஆ? அடங்கோய்யா. டேய், அவ சின்ன குழந்தடா. அவளுக்கு லாலிபாப் வாங்கி கொடுத்து ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய வயசுடா. சொல்ல போனா அவளை நீ இடுப்புல வச்சு கொஞ்சிருக்கணும்டா. அதை விட்டுட்டு சின்ன பாப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்க. நல்லா தேடி பாடுறா. உன் மாமன், அதாவது அவ அப்ப சீதனத்துக்கு பாலாடியும் பால் புட்டியும் கொடுத்து அனுப்பியிருக்க போறான். உன் மாமன் உனக்கு நல்லது பண்ணலடா, உன்னை நல்லா பண்ணியிருக்கான். உன் மாமங்காரன் உன்னை பைத்தியக்காரனா நினைச்சிருக்கான். அதனால தான் ப்ரீகேஜி போற பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். டேய் மாமா, ரிட்டர்ன் போறேன்டா. என்னாச்சு? நாசமா போச்சு. இன்னைக்கு டே ரொம்ப அசமா போச்சுல்ல, அதான் சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்ட. ஒரு 2 minutes தரீங்களா? போயிட்டு வந்துடுறேன். ஏயா, ஏன் நிம்மதியை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்ன ஏன் நிறையா செல்லம், இப்படி காலை சுத்தி புடவை கட்டிங்கிறியே, நடக்க கஷ்டமா இருக்காது? மாமா, அங்க எனக்கு எதுவுமே நடக்கலன்னு கஷ்டத்துல இருக்கேன், உனக்கு இது நடக்கலன்னு கஷ்டமா இருக்கா? ஐயோ, ஏயா இப்படி பொண்ணு? ஒரு குழந்தைய போய் நீ கட்டி வச்சிருக்கியா? 2005 பிறந்தட்றாயா அவ? மாப்ள, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. வேணா உங்க டேட்டா பார்த்து மாத்திடலாம். நீ திருந்தவே மாட்டேன். அடிக்காதீங்க மாப்ள. ஐயோ, நானும் அவ வயசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காயா? ஒரு நாள் அவளுக்கு உண்மை தெரிஞ்சு சின்ன பொண்ணுன்றதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்க மாட்டா? இல்ல. ஆமா. ஏய், ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சியா. எனக்கெல்லாம் அனிமுன்னா ஊட்டி கொடைக்கானல் தாயா தெரியும். ஆனா அவ கூமாப்பட்டி போலான்றாயா. கூமாப்பட்டினா அந்த எரும நாயக்கம் பட்டி பக்கத்துல இருக்குமா, அந்த ஊரா? அதெல்லாம் விடுங்க மாப்ள. ஏன் அப்படி பண்ண? விடுங்க மாப்ள. இப்ப என்ன, ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்றேன். ஏன் பண்ண தெரியுமா? சொல்லு. தெரியுமா? தெரியல, சொல்லு. அப்ப நீயே கண்டுபிடி. சொல்லு. அப்போ பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்கான். டேய், என்கிட்ட சிக்காமலா போயிடுவே நீ. இவ்வளவு வேலை சமாளிக்கணுமே. ஐயோ. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கு லைஃப்ல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா என் அப்பா எனக்கு இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணாதான் பிடிக்கல. அதுக்கு உங்களை பிடிக்கலன்னு இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா இந்த அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கல. பிடிச்சிருக்குன்றாளா பிடிக்கலன்றாளா? அதான் டிவோர்ஸ் பண்ண போறேன். என்னமா சொல்ற? ஆமா, 6 மாசத்துல டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவேன். அது ஏன் 6 மாசம்? அப்பதானே எனக்கு அலிமணி கிடைக்கும். அலுமினியமா? அது வீட்லயே இருக்கேங்க, கேட்டா நானே கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் டைவர்ஸ்? ஐயோ, அலிமணினா என்ன கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ண அப்புறம் நீங்க மாசம் மாசம் காசு கொடுக்கணும். ஓ, ஜீவனாம்சமா? ஜீவனாம்சம்னா அதுவே தெரியாதா? அது தெரியாம தான் கேக்குறியா? அதான் அலிமணி. நீங்க தானே ஹஸ்பண்ட், நீங்க தான் கொடுக்கணும். என்னம்மா என்னென்னமோ சொல்றியேம்மா. அப்படி பார்த்தா கூட என்னை விட ஜாஸ்தியா நீ தானே சம்பாதிக்கிற, நீ தானே எனக்கு கொடுக்கணும். அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஹஸ்பண்ட் தானே, நீங்க தான் கொடுக்கணும். அதாவது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணனா அந்த கடனும் கொடுக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக 6 மாசம் உங்களை பார்த்துக்கவும் செய்யணும். நீங்க டைவர்ஸ் கேட்கும் போது டைவர்ஸும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அலிமணின்ற பேர்ல 30,000 சம்பாதிக்கிறேன்னா 3 லட்சம் சம்பாதிக்கிற உங்களுக்கு காசும் கொடுக்கணும். அப்ப இந்த 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் நைட்டு குட் நைட். ஒருவேளை நீங்க கேட்டதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுமைப்படுத்துறீங்க, வரதட்சணை கேக்குறீங்க, அஃபேர் வச்சிருக்கீங்கன்னு vlog பண்ணி வீடியோ போடுவேன். அருமைங்கடா கோத்தா.
நம்ம 2 பேரும் 6 மாசம் ஒண்ணா இருக்க போறதுனால நமக்குள்ள எல்லாத்தையும் ஈக்குவலா பிரிச்சு. எப்படி போட்டுங்கிற சட்டையை கூட பாதியா கீச்சு போட்டுக்கணுமா? அப்படி இல்ல, எனக்கு ஈக்குவாலிட்டினா ரொம்ப முக்கியம்னு சொல்ல வந்தேன். புரிஞ்சுதா? ஆமா ஆமா, ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ம். ம். நீ கோலம் போடுறியாமா? ஆமா அத்தை. போடு போடு, நமக்கு வேலை மிச்சம். ஓ போயிட்டாங்க. ஐயோ ஏம்மா, இவங்க கொடுக்குற டார்ச்சரால எனக்கு ரத்த கொதிப்பு சக்கரைன்னு வந்துடும் போலயே. பியூட்டி வேலைக்காரியை புதுசாக சேர்த்துருக்கான் போல இருக்கு. வேலைக்காரியே வீட்டுக்காரியே ஆக்கிட வேண்டியதுதான். கும்முன்னு ஜம்முன்னு கம்முன்னு இருக்காளே சந்தனக்கட்டை. பார்த்தா நீ என்னடா நைட்டி போட்டு சுத்தின்னு இருக்க? அது அது வந்து புரிஞ்சிடுச்சு. அவ நைட்டி உன்கிட்ட, ஊழுங்கி அவகிட்ட. யார்கிட்ட சொல்ல மாட்டேன், என்கிட்ட மட்டும் சொல்லு. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமாடா? இதாண்டா நடந்துச்சு. ஆமாண்டா, உள்ள ஒண்ணுமே போடலடா. என்னடா சொல்ற? அக்கௌண்ட்டுக்குள்ள எதுவுமே போடலன்னு சொன்னேன்டா. 300 rupees வேஸ்டா போச்சு. அப்புறமா ஜிபே பண்றேன். ஒரு ஐடியா இருக்கு. என்னது? இரு யோசிக்கிறேன். நானே அவங்க கிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறது முயற்சிக்கிட்டு இருக்கேன். இவன் வேற. இல்ல, உன் ஒய்ஃப் கிட்ட வாங்க போங்க தான் பேசியா? ஆமா, பிடிச்சிட்டேன். அவன் உனக்கு தான். எப்படி? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு டீ போட்டா தானே பிடிக்கும். எப்படி ஆரம்பிக்கிறது? அழகா இருக்காளே. என்னடி பண்ற? ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி டி பண்றடி? ஆண்டி என்னடி பாக்குறடி? சொல்லுடி. ஓகேவாடி? என்ன அடி? டீ போட்டா பிடிக்கும்னு சொன்னேன். டீ போட்டா பிடிக்காது, நோட் பண்ணிக்கிறேன். 3 டாட்டு புள்ளி வச்ச கோலம். அவங்களுக்கு டீ காஃபி போட்டா பிடிக்கும்னு சொல்றதுக்குள்ள யூ மிஸ் தட் பார்ட். தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒய்ஃப்க்கு ஈக்குவாலிட்டி தானே ரொம்ப முக்கியம். உன் ஒய்ஃப்க்கு ஈக்குவாலிட்டி தானே ரொம்ப முக்கியம். ஆமா, அது அப்போ பெட்ல இருந்தே ஆரம்பி. எப்படி? இப்படி நீ என்ன பண்ணு, மெதுவா பெட்ரூம்குள்ள போயிட்டு உன் ஒய்ஃப் வரதுக்கு முன்னாடி பெட்ல போய் பத்துரு. நடுவுல தலைக்காணி இருக்கு, என்ன பண்றது? தூக்கி போட்டு பறா. ஓகே. தள்ளி படுக்க சொல்வா, பண்ணவே கூடாது. ஓகே ஓகே. கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா? ஓகே. இன்னும் கொஞ்சம் தள்ளி. இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் தள்ளி. இன்னும் கொஞ்சம்னா நான் கீழே தாங்க படுக்கணும். அதான் நானும் சொன்னேன், பெட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி கீழே படுத்துக்கிறீங்களா? எனக்கு பெட்ல தனியா படுத்தாதான் தூக்கம் வரும். ஏங்க, நாளா பெட்ல படுக்க கூடாதா? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம பக்கத்துல படுத்தா ஓகேயா? ஏங்க, ஈக்குவாலிட்டின்னு சொல்லிட்டு இப்ப நான் மட்டும் கீழே படுக்கணும்ன்றீங்க. அப்ப கட்டின பொண்டாட்டிய கீழே படுக்க சொல்வீங்களா? அப்ப கட்டின புருஷன் கீழே பத்தா பரவாயில்லையா? ஏங்க, நீங்க ஆண் நெடில், நான் பெண் குரில். இப்படி பெட்ல படுக்கிறதுக்கலாமா ஈக்குவாலிட்டி பாப்பீங்க? கட்டின பொண்டாட்டிக்காக இது கூட விட்டு கொடுக்க மாட்டீங்களா? உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கினே இருக்கிறேடி. மேல் சானிஸ்டிக்கா பிஹேவ் பண்ணாதீங்க. எது? அவ்வளோ மோசமானவராங்க நீங்க? ஏங்க, அப்படி இல்லைங்க, அப்படி சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சரிங்க, எனக்கும் மனசு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கீழே படுத்துக்கோங்க. அப்போ நாள்ல இருந்து நான் மேல பத்துக்குவா? இல்ல, வெளியில சோஃபால படுத்துக்கோங்க. ஐயோ 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 ஐயோ, இந்த கர்மத்தை நான் எங்க போய் சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ, என்ன என்னைய பார்த்து கர்மன்ட்டு போறாங்க? ஐயோ, வெளியே தெரிஞ்சா அசிங்கமா போயிடுமே. பெட்ரூம் குள்ள படுக்க வேண்டியவன் வெளியில சோஃபால கிடக்குறான். ஐயோ, 4 பேத்துக்கு தெரிஞ்சா 4 விதமா பேசுவாங்களே. ஐயோ, இந்த கொடுமை வேற எங்கேயாவது நடக்குமா? ஐயோ, வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடு, வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடு. நீயே வெளில வந்து எல்லாருக்கும் திற மாதிரி சொல்லிட்டியேம்மா. இல்ல பரவாயில்ல, நான் கீழே பத்துக்கிறேன். இந்த ஐடியா பக்கத்து வீட்டுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. சரி விடு, 3வது வீட்டுல ஒரு ஐடியா சொன்னேன். 3வது வீட்லயா? 3வதா ஒரு ஐடியா சொல்றேன், அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னது? உன் ஆளுக்கு சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே. அப்போ பொண்ணு உனக்கு தான். எப்படி? இந்த 2K பொண்ணுங்களுக்குலாம் சிக்கன் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்ற, அதை அப்படியே அவளுக்கு இந்த மாதிரி ஐடியா கேட்டவொடனே ஃப்ரெண்டை விட்டு போகிறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எக்ஸ்கியூஸ் மீ தள்ளுறா முட்டை. யாரடா மண்டன்னு சொல்ற? என்ன பெரிய பருப்பாடா? ஒரு நிமிஷம். கோ கோ கோ. ஐயோ அம்மா. ஏய் இருடா டேய். கோ 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 கோ. கொஞ்சம் தள்ளி நின்று மெதுவாக சண்டை போடுங்க ப்ரோ. அப்படா கடைக்காரன் காசே கேட்கல. ஓகே நானா சாப்பிடுறேன். பிரியாணி ரெடி. உங்களுக்காக தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். நல்லா வாசனமாக இருக்குல்ல, சாப்பிடுங்க. வாசனை சூப்பரா தான் இருக்கு, ஆனா எனக்கு பிடிக்காது. யார் சரி, ஒரு ஆர்டர். தேங்க்யூ சார். ஐடியா. ஃபைவ் ஸ்டார் போட்டுருங்க மேடம். அப்பாடா, நம்ம தான் எதுவுமே பண்ணலையே. ஓ சத்தியமா நான் இல்லைங்க. ஒரு நிமிஷம். நீங்க பிரியாணி பண்ணேன்னு சொன்னீங்க. ஆமா. இருக்கா? ஏன்? நான் ஆர்டர் பண்ண ஃபுட் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. சூப்பரா இருக்கு. நல்ல வேலை நீங்க ஆர்டர் பண்ணீங்க. ஏன்? இல்லாட்டி என் டிஷ் சாப்பிட்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்காதுல்ல. சாப்பிடுங்க. ஓகே. மிக்ஸா. என்ன ஒண்ணுமே இல்ல. எப்படி இருக்கும்? இதுல எப்படி இருக்கும்? நீ கீழே போட்டது எடுத்து தான் உங்ககிட்ட குத்தா, அதெல்லாத்தையும் திருப்பி ரேக்லேயே வச்சா இதுல எப்படி இருக்கும்? நீ கீழே போட்டதெல்லாம் இந்த பேக்ல இருக்கு. இந்தா அத கொடுங்க, பில் போட்டுருங்க. அதுல அம்மா குத்த லிஸ்ட் எதுவுமே இல்லையே. அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க, நீங்களே வாங்கிடுங்க. எனக்கு ஈக்குவாலிட்டினா ரொம்ப முக்கியம். பொடி ஈக்குவாலிட்டிக்கு பிறந்தவளே. இதெல்லாம் யார் தூக்கிட்டு போறது? டேய் சின்னுவ அப்படியே அந்த துணியெல்லாம் துவைச்சிட சொல்றா. ஏங்க அம்மா அந்த துணியை துவைச்சிருங்க. நான் ஏன் துவைக்கணும்? ஏன்னா எல்லா வேலையும் ஈக்குவலா பார்க்கணும்ல. ஆமா. நீங்க வேலை பாருங்க. நீங்க வேலை பாக்குறீங்களா? நான் பாக்குறேன். அடி 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 துணி துவைக்க வந்தல்லே அம்மா சொன்னா மனசுல. சின்னு என்னம்மா பண்ற? ஏங்க இது கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கங்க. பண்ணு பண்ணு. என் மருமகளை பார்த்து கத்துக்கடா, சும்மாவே நிக்கிற. இதெல்லாம் அப்புறம் ஏமாடி நீ இதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டை பெருக்கிடுமா. துவைக்கிற இடத்துல ரொமான்ஸ். கேட்டீங்கல்ல, பெருக்கிடுங்க. பெருக்குடி. ஏய் என்ன ஒழுங்கா பெருக்க கூட தெரியாதா? பெருக்கு, நல்லா பெருக்கு. பெருக்குன இடத்தையே பெருக்கிட்டு இருக்கியே, கொஞ்சம் தள்ளி போய் பெருக்கேன். ஓ அங்க வேற இருக்கு, அத வேற போய் பெருக்கு. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என் பையன் கட்டி ஆள்றான். ஏமா அப்படியே அந்த வீட்டை தொடச்சிடுமா. அம்மா அம்மா சும்மா சும்மா அவளை வேலை வாங்காதம்மா. அவ பாவம் இல்லையா? பச்சை உடம்புக்காரிமா. பச்சை உடம்புக்காரியா? வெள்ளை உடம்புக்காரிமா. தாங்க மாட்டா. கொஞ்சோண்டு அவளுக்கு ரெஸ்ட் கொடுமா. அப்படின்னா மிச்ச வேலையெல்லாம் நாளைக்கு பண்ணிட சொல்லு. நாளைக்குமா? ஏங்க உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கல? ஏன்னா நீங்க குட் பாய். இல்ல புரியல. எனக்கு குட் பாய்ஸ்னா பிடிக்காது, பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும். ஏன்? ஆமா, நீங்க தண்ணி தம்மு
பழக்கம் இருந்து என்னை அடிச்சு குடும்பப்படுத்துறவரா இருந்தா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கும். என்னம்மா சொல்ற? Daddy is home, baby. Bring me the bottle. Quarter bottle. கோட்டரா? அதெல்லாம் இல்லைங்க. இல்லைன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வாடி. ஏய், இங்க வாடி. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுக்கு பட் எனக்கு கிடையாது. இருங்க, சேஃபா போய் விழுந்துக்கிறேன். Take my hand. செத்துதா போல. ஆமா, அப்பதான் நான் உங்களை திருத்தி நல்லவரா மாத்தி பின்னாடி யாராச்சும் கேட்கும்போது நான் தான் உங்களை திருத்தினேன்னு சொல்லுவீங்கல்ல. ஏங்க இதுக்கு நல்லவனே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே. அதுல த்ரில்லே இல்லையே. டேய் மாமு, உண்மையா சொல்றா? என்னை வச்சு டெஸ்ட் பண்ண தானே அதை கொடுத்தேன். விடு நிக்ஸே, மிஸ்டேக் ஆயிடுச்சு. மிஸ்டேக் ஆயிடுச்சா? ஏண்டா கோழி பிரியாணிக்கு பதிலா எலி பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்க. இன்னும் நான் செத்து போயிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்? அதான் சாகலையே, வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ல. வேற எதுனா ஐடியா இருந்தா சொல்லவா? ஏண்டா நானே எப்படி போச்சேன்னு ஐடியா இல்லாம இருக்கேன். இப்போ என்கிட்ட வந்து ஐடியா கேட்குறேன். ஹியூமனாடா நீங்களா? எங்கடா போற? ஆக்சிஜன் தீர்ந்து போச்சுடா, ரெனியூவல் பண்ணிட்டு வரேன். எத்தாலும் ஐடியா கேட்பான் போல. இப்படி பண்ணி வச்சிருக்கியேடி. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இது என்ன சாதாரண விஷயமா? ரொம்ப அசால்ட்டா போச்சு உனக்கு. அம்மா என்னம்மா பிரச்சனை? பின்னடா பாரு, தாலி எப்படி கழட்டி போட்டு வச்சிருக்கானே. தாலிக்குன்னு ஒரு மரியாதை இல்ல, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம. நான் தாம்மா கீழே போட்டேன். நீயா? ஆமாம்மா, நான் தான் அவங்கள தாலி கோக்கிறதுக்காக கேட்டிருந்தேன். ஒரு அவசரத்தில் கீழே போட்டேன், அதான் எடுக்க வந்து அதுக்குள்ளே நீ அவங்கள திட்டிக்கிட்டு இருக்க. அறிவு இருக்காடா உனக்கு? சாரிம்மா. பரவாயில்ல, நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இவன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியாம உன்னை போய் காய்ச்சி மூச்சுன்னு கண்டபடி திட்டிட்டேன். அத்தையே கோவிச்சுக்காதம்மா, எதையும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. ஆளுதான் நல்ல எருமை மாதிரி வளர்ந்துருக்க, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எல்லாம் உன்னால வந்துச்சு. தல்றா. சாரிங்க, அவங்க திட்டினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களுக்கு அது ரொம்ப பெருசுங்க. தல்றா. என் மருமவள ரொம்ப திட்டேன்ல, சாரிம்மா. அத்தை எனக்கு உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுறேன், என்னை மன்னிச்சிரு. பார்க்குறான் பாரு. இவ்வளோ தாங்க என் அம்மா. நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஏங்க சாரி. இதுக்கெல்லாம் எதுக்குங்க சாரி? எல்லாத்துக்கும் சாரி. எதுக்கு? நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. எனக்கு ஒரு பயம், அங்கங்கே கல்யாணம் அன்னைக்கு ஹாரஸ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறதுன்னு அப்படி என்னென்னமோ நடக்குது. அந்த பயத்தில் தான் நான் உங்களை பயமுறுத்தினேன், ஹாரஸ் பண்ணுறீங்கன்னு வீடியோ போட்டுருவேன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் அதுதான் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் அலிமணிக்காகலாம் டிவோர்ஸ் கேட்கல. எனக்கு ஃப்ரீடம் வேணும், நான் நினச்சதை பண்ணக்கூடிய ஃப்ரீடம். நான் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி இருக்கணும், யார் கூட வாழணும்னு நான் டிசைட் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் வேணும். அதுக்காக தான் எனக்கு இந்த டிவோர்ஸ் வேணும், வேற எதுக்காகவும் இல்லை. இதுக்கு டைவர்ஸ் மட்டும்தான் முடிவா? எல்லாத்துக்கும் டைவர்ஸ் முடிவாயிடாதுல்ல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ இங்கேருந்தே வாழலாமே. உங்களை ஃபோர்ஸ்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன். உங்களை யாரும் தடுக்க போகிறதில்ல. ஏன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பையனா நானாக கூட இருக்கலாம்ல. ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. பார்க்கலாம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி தரீங்களா? இங்கே இருங்க, இதோ வந்துடுறேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் கேட்டிருக்கா, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போது சப்போர்ட் பண்ணி பேசினா ஒர்க் அவுட் ஆகுது, நோட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்து எப்படியாச்சும் அவளை கரெக்ட் பண்ணுறேன்.
சர்ப்ரைஸ். ஹே ஹரி, எவ்வளவு நாள் ஆயிடுச்சு உன்னை பார்த்து. வா காட்டி பூச்சிக்கலாம். உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? கடைக்கு தானே போனேன், அதுக்குள்ள மிஸ்ஸா? இதோ வரேன். ஈசால கப் நம்பு சாலா, நீ யாருடா? ஹே ஜஸ்ட் கேஷுவலா தான் கூப்பிட்டேன். கேஷுவலா கூப்பிட்டியா? உடனே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற. நான் சொன்னல உனக்காக எங்க வேணா வருவேன்னு. அவளுக்காக நீ வருவியா? அதான் பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறேன். பட் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல ஓடக்கூடாது. என்னங்க? யார் இவன்? இவரு சக்தி. அவங்க கிட்ட தானே கேட்டேன். ஹரி சக்தி. அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல அவர் என்னோட பாய். பாயின்னு தெரியுது. அதுல யாரு? இல்ல என்னோட பாய் பெஸ்ட் ஃப்ரெண்டா? பெஸ்டின்னு சொல்லிட்டா. வாங்க கட்டி பூச்சிக்கலாம். ஏ சக்தி, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ வருவேன்னு நான் நினைக்கல. நீ இங்க இருக்கிறது சுத்தமா நான் விரும்பல. யோசிக்காம வெளில போயிட்டு சொல்லணும் தோந்து. எல்லாம் நந்துருமா, எனக்கு பயமா இருக்கு. சூப்பரா டயலாக் பேசுறீங்க ப்ரோ. நீ ஏன் மாடுதுரி? ஏன் மாடியில இருந்து தாண்டா உன்னை தள்ளி விட போறேன். ஆல்ரெடி பிரியா டைம் ஆகிது. நான் போய் ரூம்ஸ் பார்க்கறேன். ஓயோ ஓ. ஏங்க ஏங்க நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ப்ரோக்கு நல்ல ரூமா நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஏர்போர்ட் பக்கத்துல பார்த்து வைக்கிறேன். இல்லங்க, உங்க ரூமே நல்லா தானே இருக்கு, அதையே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஏய் பிரியா நோ. நோ, உன்னோட ஒர்க் முடிகிற வரைக்கும் இங்கே இரு. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ஓகே தானேங்க? அவருக்கு ஓகே தான். நம்ம போலாம், வா. பேக் எடுத்துட்டு வந்துருங்க. உங்க அப்பனை மாதிரியே பண்றியடி. இந்த நேரத்துல யாரா? இனிதே வாழ்க்கை தொடங்கட்டும். காலை வணக்கம் மாப்பிள்ள, வாழ்க வளமுடன். அம்மா அம்மா, கடைக்கு போறேன் தானம்மா போனேன். கடைசி வரைக்கும் வராம எங்கம்மா போனேன்? கடைக்கு தாண்டா போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் டிவோஷனல் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. பார்த்து டைவர்ட் ஆகி அப்படியே அவங்களோட போயிட்டு. எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுமோன்னு பயத்துல இருக்கிற உனக்கு டிவோஷனல் ட்ரிப்பு கேக்குதா? எங்க இருந்தாலுமே சீக்கிரமா வாமா, தயவு செஞ்சு வாமா. யார் அம்மாவா? அவங்களுக்கும் ஹக் கொடுக்கணுமே. அம்மா அம்மா வராதம்மா வராதம்மா. வரலையா? வரல. போ. நான் வந்துட்டேன்னு சொல்லு. யார் வந்தா? யாராயோ? கண்ணா, இன்னுமா என்ன யாருன்னு தெரில. தெரியல. ஐ எம் சின்சான். என்னதே ஜிங்சானா? சின்ன சாமி. என்ன தவிர எல்லாருமே அக்கா. ஐ மிஸ் யூ சோ மச் அக்கா. அக்கா. என்னடா இது பாக்ஸ்? அது கிராக்கர் பாக்ஸ். எனக்காக தான் வாங்கிட்டு வந்தியா? இல்ல, அப்பா தான் ஆசையா வாங்கி கொடுத்து என்னை டிராப் பண்ணாரு. அப்பாவா வந்திருக்காரா? டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. எஸ்கேப் ஆயிட்டான்டா. ஆமா, மாமா எங்க? என்னதான் தேடுறான். ஐ எம் ஹியர் டா மச்சான். மாமா, யூ லுக்கிங் சோ கியூட்டியா மாமா. கட்டி பூச்சிக்கலாம். நீ உங்க அப்பன மாதிரியே இருக்கியடா. இத்தனை நாள் அவங்கள பார்க்கவே இல்லையே. டேய், இவர்தான்டா என்னோட ஹஸ்பண்ட். இவர்தான் ஹஸ்பண்டா? ஏன் மாமா யாரு? டேய், இவர்தான்டா என்னோட ஹஸ்பண்ட், உன்னோட மாமா. ஓ, என்ன விட அந்த ஆள் கலரா ரவுண்ட் அந்த மாதிரி சுத்தி வரான். சென்சாமியா? கால் மீ சின்சான். எனக்கு ஒரு சந்தேகம். 2K யூ? ஓ 2K காசு. ஏய் நோ 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 நோ. ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். வேர் ஆர் யூ? 2K யா? யா. ஓகே, 2K நம்பர் மாதிரி தான் இருக்கு. ஜில்லட்டு இருக்கணும். இருக்கு. என்னது இது? அண்ணா கேர் மாதிரி இருக்குதே. ஏய் சக்தி, ஏய் சக்தி. ஆ இது ஒரு ரூம் இல்ல ப்ரோ, ஒரு ரூம் அங்க இருக்கு. அது அதுதான், வா. தின்னு போவாத ப்ரோ. ஐயோ, இங்க தானே இருந்துச்சு, எங்க போச்சு? ஏங்க, என்னங்காச்சு? கீழே இருந்த தாலியை காணோம். தாலியை காணுமா? தாலியை கீழே போட்டதுக்கு எங்க அம்மா காலியா மாட்டாங்க. காணும் தெரிஞ்சதுன்னா காலி பண்ருவாங்க. இப்ப என்னங்க பண்றது? நீங்க இங்க நல்லா தேடுங்க, நான் வெளில ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறேன். அவசரத்துக்கு வர மாட்டேங்குது. பிளாக் பண்ணிட்டாங்க. இங்க இல்ல, எங்க போச்சுன்னு தெரியலையே. எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீங்க மாமா தானே? டேய், எனக்கு நீங்க மாமா தானே? ஆமா. அப்படியே நான் கல்யாணத்துக்கு வரல, இன்ன வரைக்கும் கேட்கல. தோணல, கேளுங்க. கேட்க விரும்பல. விரும்பலனாலும் சொல்லுவேன். சரி சொல்லு. அப்புறம் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணிட்டானே. சொல்றா, யாரா அது? யாரா அந்த வேலையை பார்த்தது? சொல்லுங்கடா. நீங்களா சொல்லிட்டீங்க, உங்களை மன்னிச்சு விட்டுருவேன். நானா கண்டுபிடிச்சேன்? உங்களுக்கு உண்மையா இருப்பா, சொல்லுங்கடா.
சொல்லுங்கடா யாராது நீதானா செகண்ட் மேரேஜா வா போலாம் இது எப்பறம் உங்க கையில வந்துச்சு? இவனும் நான் கண்ண சந்தேகத்துல என்ன தொட்டு தாலி கட்டு போயிட்டான். பட் எனக்கு ஃபீலே ஆகல, அது வேற விஷயம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மைடா, அவனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். என்ன ஒருத்த பொண்ணாவே நினைச்சு தாலி கட்டு போயிட்டான். என்னடா லூஸ் மாதிரி பேசுனீங்க? குறா அது. நோ, நான் தர மாட்டேன், நான் தரவே மாட்டேன். நீ வேணா உன் மனசை மாத்திக்க. ஏங்க கிடைச்சிருச்சு. இனிமே பத்திரமா வச்சுக்கோங்க. இது கூட ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சின்ன வரேன். சின்ன கப்பு கூட விட மாட்டானே. எப்படிங்கிற ப்ரோ? நான் கஷ்டத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீ கால் பண்ணி கனாலம் பிடிக்கலன்னு சொன்னப்பே புரிஞ்சுது ப்ரோ. எனக்கு உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் எல்லாத்தையும் மாத்துவோம், ஒன்னொன்னா மாத்துவோம். ஒரு பிரச்சனையும் பிரச்சனையை முடிக்காம நான் ஊருக்கு போக மாட்டேன். காத்தோட்டமா தான் இருக்கு. எங்க சொல்லுங்க. நம்ம படத்துக்கு போலாங்களா? இப்போச்சு அவ கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்க சான்ஸ் கிடைச்சது, விடக்கூடாது. போலாமே. ரெடியாவுங்க. ஓகேங்க. டேய் ரெடி ஆகுங்கடா. ஷேடோ கான்ஸ். நான் ரெடி தான், வரவா? வராதன்னு சொன்னா வராமலாடா இருக்க போறேன். வந்துட்டான். டேய் கார்னர் சீட்லயாச்சும் புக் பண்றா. ஆல்ரெடி கார்னர் சீட் போட்டாச்சு மாமா, பயப்படாதே. கார்னர்ல உட்காருங்க. ஐயோ இந்த கார்னர் இல்லடா. மாமா கொஞ்சம் இருக்கத்தோட அப்புறமா மாமா க்ளோஸா தெரியுறேன். நீங்க என்னடா பண்ற? உங்க அக்கா எங்கடா? இப்பதான் சின்னையும் ஹரியும் ஆட்டோ புக் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். அவங்க ரெண்டு பேரும் ஏன்டா அனுப்பிச்சு விட்ட? உங்களுக்கு வேணா சொல்லுங்க, ஆட்டோ புக் பண்றேன். ஆனா எனக்கு பைக்ல தான் போகணும், நீங்க தான் ஓட்டணும். ஐ வாண்ட் த விண்ட் ஆன் மை ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் a beautiful feeling. டேய் கார்னர் சீட் தானே. Lone Warrior at DambleRuckers.net. எல்லாம் போட்டடா கார்னர் சீட்டு. பின்னாடி லபன் கத்திட்டு இருக்கிறாங்க. படம் பாக்குறியா? ஆமா. நீ? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். படம் பார்க்கவா வந்தா? டைவர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இல்லையா நீ? இல்ல. ஏன்? ரீசன் கிடைக்கல. ரீசனே எல்லாமே இவன் அங்க வந்தான். ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அவன் ஏன் அங்க உட்காந்துக்கிறான், இவன் ஏன் இங்க வந்தான்னு கேள்வியாடா கேக்குற? கிரியேட் பண்றது தானே. அவர் ரொம்ப நல்லவர் ப்ரோ. நல்லவனா நச்சுனுக்குறான் ப்ரோ. அப்படியா? ஆமா, நீ அவனை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நல்லவனா நச்சுனுக்குறான். நீ அவனை அக்செப்ட் பண்ணிட்டா அவனோட ட்ரூ ஃபேஸை காட்டுவான். அப்படியா? ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. அவனோட ட்ரூ ஃபேஸை நான் காட்டுறேன். இந்த கேரட் மூஞ்சே பார்த்தா ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது. சல், உனக்கு வராதுடா. இங்க பார், டைவர்ஸ் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுகிறேன். அப்படியா? அப்படியா? டேய் அவன் ஃபோன் எடுத்து ஏதோ காட்டுறான்டா. சே, செம்ம ஸ்டைலிஷா இருந்துச்சுல. எங்க ஆளு கில்லாடி அதுல. அப்பாடா. அட பாவீங்களா. கவலைப்படாத மாப்பிள்ள, விட்டு போனதை ஒட்டு போடுறேன். இந்த வருஷமும் உனக்கு கால் கட்டு போடுறேன். கால் கட்டுன்னு இதை தான் சொன்னியாயா நீ? கால் கட்ட அவுத்துறேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஓயோ ஓ, நீ கட்டி பிடிச்சிக்க ப்ரோ. உங்க கூட படுக்க வாடா, நான் கல்யாணம் பண்ணு. வாடா, யாரும் இல்லை, இப்போ கூப்பிடுவா. சின்ன 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 இதை வச்சு மிரட்டி அவனை விரட்டிட வேண்டியதுதான். மூந்தியில சந்தனமும் குங்குமமும் மிஸ்ஸிங். ஆமா, எலுமிச்சம்பளம் வெட்டுறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய கத்தி? நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். நிம்மதியா கொட போடா. சின்னு தானே? ஆமா, வருவா, போ. ஓகே. சின்ன வாய் கோணி கொண்டா உனக்கு. அவனோட ட்ரூ ஃபேஸ் காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு ப்ரோ. ஓகே தான்.
ஆனா அவர் ரொம்ப நல்லவர் ப்ரோ. அவனோட ட்ரூ ஃபேஸ் பார்த்தா நீ இப்படி பேச மாட்டா ப்ரோ. இவனுங்க படுத்துற பாடுக்கு பல்லு கூட வளர்க்க மறந்துட்டேனே. அங்க பார், அவனே டைவர்ஸ்க்கு ஐடியா கொடுக்குறான். எப்படி? ஆமா, டூத் பேஸ்ட் சென்டர்ல இருந்து எடுக்கிறான்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடு. ஏன்னு கேட்டா உனக்கு ஓசிடுக்குதுன்னு சொல்லு. ஏதோ ஒரு ரீசன் சொல்லி டிவோர்ஸ் கேட்டா ரொம்ப சில்லியா இருக்காதா? இப்பெல்லாம் சில்லி ரீசன்ஸ்க்கு தான் டைவர்ஸே கொடுக்குறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியாம இருக்கே பிரியா. அப்படியா? சும்மா அப்படியே கேட்டுன்னு. ஆமா அப்படித்தான். இப்போ நான் சொல்ல போற சில்லி ரீசன்ஸை கவனமா கேட்டுக்கோ. இப்போ அவன் ஹேர்ஸ்டைல் மாத்தினுக்குறான். அப்ப நீ அவன் பக்கத்துல போய் நின்னோம் உள்ளவா சின்னும், எனக்கு இந்த ஹேர்ஸ்டைல் பிடிக்கல, வேற ஹேர்ஸ்டைல் மாத்துன்னு சொல்லு. அதுக்கு உன் இஷ்டத்துக்குலாம் ஹேர்ஸ்டைல் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. ஹேர் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிடுவாரு. ஒரு ஐடியா வேஸ்ட்டாக போச்சு. சரி, நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்கோ, அப்போ அவர் சாப்பிட்றத பார்த்து நீங்கள் சாப்பிட்றது பார்க்க நல்லா இல்லை, கொஞ்சமாச்சு டீசெண்டாக சாப்பிடுங்கன்னு சொல்லு. அதுக்கு அவரு அப்படியா திரும்பி பார்த்துக்கோ, யாவா எனக்கு நான் அப்படிதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டார் ப்ரோ. நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றதுக்கெல்லாம் முடியாதுன்னே சொல்ல மாட்டாரு. சூப்பரு. அப்ப அதை சொல்லி டைவர்ஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் சொல்லி யாரு டிவோர்ஸ் வாங்குவா? வாங்குறான்களே, டைவர்ஸ் வாங்குறான்களே. அப்படியா? சரி, நீ சொல்றதெல்லாம் பண்ணுவார்ல. ஆமா. என்ன டைவர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, பண்றாரா பாப்போம். ஐடியா இல்லாத பொண்ணா இருக்கேம்மா. அவகிட்ட பேச ஒரு ஐடியா. என்னடா ரத்த கண்ணீர் ஏமாறாதாவா? இல்லையா? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை அதுவா? என்ன சொல்ற? பிளாக் ஆயிடுச்சா? ஐயோ, என்ன சவுண்டு? உனக்கு உன் தம்பி எவ்வளோ பிடிக்கும்? அவன்னா எனக்கு உயிர். அப்ப அவனை யாருன்னா அடிச்சாங்களோ திட்டினாங்களோ? சுத்தமா பிடிக்காது. அங்க பாரு. சூப்பர் மாமா, யூ ஆர் த ரியல் மாமன். பாத்தியா? டேய், இன்னுமா இதை வச்சு விளையாடிட்டு இருக்க? என் பொண்டாடி கூட சேரத்துக்கு ஒரு ஐடியா மட்டும்ரா. ஐடியாவா? ஏண்டா என் புருஷன் கூட சேர விடாம என் தாலியை பறிச்சு என் குடும்பத்தை பிரிச்சுட்டு உன் பொண்டாட்டி கூட சேர ஐடியா கேட்கறியா? டேய், என்னடா சம்மந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ எப்படா வாழ்ந்த? எங்கடா வாழ விட்டு என்ன வாழ வெட்டி ஆக்கிட்டேடா. அது என் பொண்டாட்டியோட தாலி, அது தெரியாம உன் கழுத்துல வந்து ஊந்துச்சு. இனிமேல் வச்சு தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கடா. அப்ப நிஜமாவே நீ கட்டலையா? ஐடியா சொல்றா. இருக்கு. என்னது? இரு யோசிக்கிறேன். டேய், நீ யோசிக்கிற நேரத்துல அவன் இல்லாத யோசனை எல்லாம் அவன் மண்டையில போட்டு வந்தா. தயவு செய்து ஐடியா சொல்றா. சரி சொல்றேன். உன் ஆளை சினிமா தேட்டர் கூட்டு போனே. அப்போ அவ வீட்டுல தனியா இருக்கும்போது அவகிட்ட பேச ட்ரை பண்ணு. அதையும் ட்ரை பண்றேனே. ரெடி பகர் ஒர்க் ஆச்சா? இல்ல, எங்க என் மூச்சு காத்து கூட அவன் மேல படாமலே பாத்துக்கிறானுங்கடா. தெரியும் ஒர்க் அவுட் ஆயிருக்காதுன்னு தெரியும். எப்படி? என்ன கேட்காம நீயா பண்ணல, அதான் ஒர்க் அவுட் ஆகல. என்ன கேட்டு போயிருந்தா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சரி சொல்றேன். உங்க 2 பேருக்கும் பிசிக்கல் டச் தேவைப்படுது. எங்க அவதான் நான் கிட்ட பண்ணாலே விலகி போறாளே, அப்புறம் எப்படி? அப்போ உங்ககிட்டயே இருக்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடுவோமா? என்ன கேம்ஸ்? அப்படி இல்லப்பா, கபடி கபடி கபடி. சின்ன எனக்கு தான் ப்ரோ. தேங்க்யூ. நம்ம தான் சின்ன கேப்ல சின்னுவை தூக்கிட்டான். அப்ப எனக்கு இந்த சின்ன பையன் தானா? தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை ஏன் மேல வை, ஜெயிச்சிடலாம். தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பல் நிறுத்து சொல்ல. சொல்லவா? யாரா அவன் சும்மா டைலாக் பேசினுக்கிறான்?
தள்ளிப்படா. கபடி Okay. கபடி 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 Yes. கபடி 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 ஏன்டா போ சொன்னா போயிடுவியா? தம்மா துண்டு பிளேடு மேல. அட சும்மாறா. கபடி 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 கபடி. சூப்பர் சூப்பர். தேங்க்ஸ். அவுட்ரா. அவுட்டானியா? லாஸ்ட் ரைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம வின் பண்ணிட்டோம். விடுவேலு, ஃபைனல்ஸில் பார்த்துக்கலாம். நான் மேட்ச் என்னன்னே தெரியாம பாடா விட்டு போச்சு. நல்ல வேலை நான் உங்க டீம்ல இருந்தேன். உங்களுக்கு இவ்ளோ டேலண்டா? சூப்பரா விளையாண்டீங்க. நீங்க சூப்பர் ப்ரோ. மச்சான் எப்படி மச்சான், நம்ம பிளான்லாம் ஓகேவா? அதாரு 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 அதாரு. எல்லாமே இனிமே நல்லா தான் இருக்கும். என்னன்னு சொல்லி தொலையாண்டா. எதுக்கு அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்க அம்மா ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பார்த்துக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். அம்மா தானே சொன்னாங்க. அதுக்கே எங்களை அத்தை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. நான் எங்கடா கூப்பிட்டேன், நீங்க தான்டா வந்தீங்க. ஏன்னா நம்மளாம் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ரோ. நீங்க சூப்பர் ப்ரோ. ஏய் சக்தி ப்ரோ. சொல்லு ப்ரோ. மறந்துட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. அப்புறம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சாரிடா மாமா. போறேன்டா. ஏங்க எங்களுக்கு சாப்பிட. டேய் நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்டா. ஓகே மாமா ப்ரோ. ஏங்க ஏங்க என்ன ஆச்சு இவருக்கு? ஏய் சக்தி ப்ரோ, உனக்கு சாப்பிட என்ன? எனக்கு அந்த நாயை மெசேஜ் அனுப்ப சொல்றான். ஓகே. ப்ரோ டைப் பண்ண சோம்பேறித்தனமா இருக்குது ப்ரோ. எனக்கு 4 இட்லி ப்ரோ. இன்னுக்கு 3 இட்லி போதுமா ப்ரோ? அப்புறம் சின்சாமி ப்ரோக்கு சின்சான் ப்ரோ. ஓகே ப்ரோ. சின்சான் ப்ரோக்கு 4 இட்லி போதுமா ப்ரோ? அவ்வளவுதான் ப்ரோ. வச்சிரம் ப்ரோ. எத்தனை பேஸ் ப்ரோ? வாய்ஸ் மெசேஜா? சாரி ப்ரோ. ப்ரோ 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 ஸ்டாண்ட் ப்ரோ. ப்ரோ ஸ்டாண்ட் ப்ரோ. ஸ்டாண்ட் தாண்டா வேணும். ப்ரோ ஸ்டாண்ட் போடா. யோ யோ யோ
ப்ரோ டிஃபன் வேணுமா? டிஃபன் மட்டும் கொடுப்பா. சரி ப்ரோ, என்ன வேணும்? 10 இட்லி பார்சல். ப்ரோ 5 கட்டவா ப்ரோ இல்ல மொத்தமா கட்டிரவா ப்ரோ? நீ கட்டவே வேணாம், அப்படியே குடுற, எத்தனை போறேன். சரி ஓகே ப்ரோ. சாவடிறானுங்களே. தேங்காய் சட்னியா ப்ரோ? ப்ரோ தண்ணி கொண்டு வந்துட்டேன் ப்ரோ. இருடா, காதுல மாட்டிக்கிறேன்டா. நீ எவன் பேசுறது எனக்கு கேட்க கூடாதா? ஐயோ ப்ரோ ரெடி ப்ரோ. குர்ரா. ப்ரோ அந்த 2 முருங்காய் சாம்பார் பார்சல் கட்ட சொன்ன கட்டிங்களா? ஏன் அத ப்ரோ சொல்லாம கேட்கும்? தம்பி நீங்க பார்க்க என் மாப்பிள்ளை மாதிரியே இருக்கிறீங்க. அப்ப நான் வரேன். ப்ரோ முருங்கை சாம்பார் கேட்டீங்க? என் வீடு பக்கத்துலயே மரம் இருக்கு, நான் அதுலயே பறிச்சு வச்சுக்கிறேன். இங்க என் வாழ்க்கையே இருண்டு போய் கிடக்கு, உனக்கு 2 முருங்கா சாம்பார் கேக்குதா? மாப்பிள்ள அடிக்காதீங்க மாப்பிள்ள. ஏன் இப்படி பண்ண? இல்ல மாப்பிள்ள. சொல்லனா இல்லாம தான் போயிடுவேன். சொல்லு, எதுக்கும் பொண்ணு எனக்கு கட்டி வச்ச? இல்ல வயசு பொண்ணு, காலேஜ்லாம் போறா, எங்க லவ்வுக்குன்னு ஏதாவது? அவளு என்ன மாதிரி கட்டுக்கோப்பா வளர்க்க வேண்டியது தானே? அதில் தான் மாப்பிள்ள நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அவளையும் பொண்ணும் கூட பேசாதுன்னு சொல்லியே வளர்த்துட்டேன். ஆனா அவ பசங்க கூட மட்டும்தான் பேசுறா. எங்க என் குடும்ப கௌரவம் ஆத்தோட போயிட போதேன்னு வீட்டோட உன்னை பிடிச்சி கட்டி வச்சிட்டு மாப்பிள்ள. உன் கௌரவம் ஆத்தோட போனா சும்மா போனா எனக்கு என்ன? அதுக்கு ஏன் வாழ்க்கை தான் கிடைச்சதா? அவ டைவர்ஸ் வேணும்னு கேக்குறாயா? மாப்பிள்ள ஆசைப்பட்டு கேக்குறல, வாங்கி கொடுத்துருங்க மாப்பிள்ள. முட்டாள் மாமா, அவ விவாகரத்து வேணும்னு கேக்குறாயா? ஓ விவாகப்பட்டா என் பொண்ணுக்கு நல்லா இருக்கும், வாங்கி கொடுத்துருங்க. சரி மாப்பிள்ள, அப்ப நான் கிளம்புறேன். அவ என் கூட வாழ பிடிக்கல, பிரிஞ்சு போகணும்னு சொல்றாயா? பிரிஞ்சு போகணும்னு சொல்றாளா? புரிஞ்சு போச்சு, என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு மாப்பிள்ள. நீ ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள்ள, என்னால் அவந்து முடிச்ச நானே முடிச்சு போடுறேன். உன்னையும் சின்னுவையும் நான் சேர்த்து வைக்கிறேன் மாப்பிள்ள. இனிமே தான் இந்த மாமியார்னு நீ பாப்ப. என்ன எரியுதா? ஆமாண்டா, வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, அதான் ஏசி போடுறேன். அப்பா உனக்கு எரியுதா? ஆமாண்டா, எல்லாத்துக்கும் சேர்த்தே வைக்கிறேன். டேய் இத முதல்ல பிரிச்சு வைக்கணும்டா. அச்சச்சோ, ஐயோ மூட வேண்டியது மூடுறத விட்டு ஏன் கண்ண முடியுனே? அப்புறம் நான் புருஷையா? எல்லாமாயி நீங்க அவங்க கூட போய் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணக்கூடாது. விருப்பம் இல்ல. ஏன்? பழக்கம் இல்ல. பழக்கம் இல்ல, விருப்பம் இல்ல, ஆனா 2K. ஆமா, இடிக்குதே. தள்ளி நிலுக்க. ஓ தொட் தொட் பேசும் சுல்தானா. அவளை பெத்தது நீதானா? தெரியாம பண்ணிட்டு மாப்பிள்ள. நல்லா இருந்துச்சா? அம்மாடி சின்ன, நீ என் பொண்ணு. அப்பா இவர் தான் அப்பாவா? வாங்க கட்டி வச்சுக்கலாம். ஏன் மாப்பிள்ள, இவன் தான் அந்த தீய சக்தியா? போடா அப்படி. அப்பா அம்மாடி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. மாப்பிள்ள, என் பொண்ணு மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. மரியாதை கெட்டு உனக்கு. ஐயோ அம்மாடி சீக்கிரம் எழுந்துருமா. எப்படிப்பா இருக்கீங்க? இது வரைக்கும் நல்லா இருந்தம்மா. உள்ள வாங்கப்பா. அம்மாடி வீடெல்லாம் நல்லா வசதியா இருக்குல்ல? சரிம்மா வா, நம்ம உள்ள போய் பேசலாம். வா வா. குடும்பமும் என்ன டார்ச்சர் பண்றீங்களா? என்ன யாரையும் காணோம்? டேய் நீங்க என்னடா பண்ற? நீயா? நீ என்னடா பண்றீங்க? இதான்டா என் வீடு. அப்ப ஐடியா கேட்டு கால் பண்ணி நீதானா? நான் இப்பவே சொல்லிடுறேன், இது சேரவே சேராது, நடக்கவே நடக்காது. அண்ணன் பாப்பா லவ்ல எல்லாம் சேர்த்து வைக்க முடியாதுடா. ஏய் நாளே எதுவும் கால் பண்ணல. ஹலோ ப்ரோ, பக்கத்து வீடா ப்ரோ? இங்கதான் ப்ரோ இருக்கேன், வந்துடும் ப்ரோ. நான் போறேன்டா. வந்துட்டேன் ப்ரோ. என்னம்மா ரூம்லாம் ரெடி பண்ற போல? ஆமாப்பா. ஆமா, எங்க மாப்பிளோட பொருள் எதுவுமே காணோம்? அதெல்லாம் அவர் ரூம்ல இருக்கும்பா. அவரோட ரூம்லயா? சின்னு
நீங்க சந்தோஷமா தானே இருக்க? எனக்கு என்னப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்பா அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, அம்மா இருந்திருந்தா உனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து பண்ணியிருப்பா. அப்ப அந்த அளவு பண்ணலன்னு தெரியும். உனக்கு விருப்பம் இல்லாம நிறைய விஷயங்கள் நான் உன்னை கட்டாயப்படுத்திருக்கேன். ஆனா அது எல்லாமே நீ சந்தோஷமா இருக்கணும் தாம்மா. இதெல்லாம் சொல்லி நான் என்னை நியாயப்படுத்திக்க போறதில்ல. அதையும் மீறி அப்பா மேல ஏதாவது கோவம் இருந்தா என்னை மன்னிச்சிருமா. என்னப்பா, நான் நிஜமாவே சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. போதுமா? எது எப்படியாம்மா, மாப்பிள்ள உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்டா. நீ சந்தோஷமா தான் இருக்கியா? என்னடா கேட்ட? நீனும் அவ சொன்னதே யோசிச்சுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன்டா. டேய், அவ தான் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாள்ல, நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? எனக்கு என்னவோ உன் எஃபர்ட்ஸ்லாம் தப்பான ஆள்கிட்ட போறியான்னு தோணுது. அவன் சரியில்லை மச்சான். ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலன்னா, நீ எதிர்பார்க்குற மாதிரி இல்லைன்னா உடனே அவள் தப்பானவாடாயிடுறான்ல. ஒரு பொண்ணு தான் விரும்புகிறவங்க கிட்ட இருந்தோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தோ எதிர்பார்க்குற விஷயம் என்ன தெரியுமா? அப்படி என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், மாதத்துக்கு ஒரு தடவை அவுட்டிங் கூட்டு போகணும், அதானே? இல்லை, அவங்க எதிர்பார்க்குற விஷயம்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். அதை தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் ஒன்று என்னை நார்மலாக கல்யாணம் பண்ணிட்டு வரலடா. அவள் விருப்பம் இல்லாமல் கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவள் வேறு எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்க்குற? இது புரியாமல் அவள் சரியில்லை அப்படி இப்படின்னு இல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு யார் அவளை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அவள் புருஷனா நான் அவளை புரிஞ்சுப்பேன். அது அவளுக்கு எப்போ புரியுதோ புரியட்டும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். டேய், நீங்க என்னடா பண்ற? ஆமா, என் மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறான்? உன் பொண்ணு அவனை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாள்னு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு போகிறான். அப்ப அவங்க 2 பேரும் சேர்றதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன ஒண்ணுக்கு வருதா? இல்லை, ஒரு வழி இருக்குன்னு மைண்ட் வாய்ஸில் சொல்லிட்டப்பா. என்ன மாமா டிடி நேஷனல் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவா, ஒளியும் போடுவான்டா. ஓஹோ, ஓ நாங்களாம் அந்த காலத்தில் எந்த காலம்? அது விட்றா, இறந்த காலம் இறந்து போச்சு. அப்படின்னா பாஸ்ட் இஸ் பாஸ்டா. குச்சிக்க பெப்சி உமா வந்தா கூப்பிட்றா. பழைய ரிமோட்டு. ஏ மாமா, நான் ஏன் கோரஸ் பாடினுங்கிற? ஐடியா போறோம். ரெடி ஆயிடுச்சு. வெளுத்துக்கட்டு 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 அரசன்யே. பிளட்டி ஃபோம். எங்க சர்வ் போடுங்க. ஏன் நிர்மா போட்டா போவாதாடா? என்னம்மா? வாஷிங் பவுடர் நிர்மா, இது போல் வருமா? நிர்மா வரட்டா வரட்டா. வாஷிங் பவுடர் நிர்மா. மாமா வயிறு எரியுது மாமா. இவ்வளோ நாள் எனக்கு எரிஞ்சுது, இப்போ உனக்கா? பரவாயில்ல, உட்வர்ட்ஸ் குடி. சிரிக்கும் பாப்பா, உட்வர்ட்ஸ் பாப்பா. வரம்பா. உட்வர்ட்ஸா? எரிச்சல் மேல எரிச்சலா இருக்கு. சரி, ஐடியா போறோம். வந்துகிட்டே இருக்கு. அட போட. சரி போறேன். எங்க? ஹலோ. எங்க? எங்க? இன்னைக்கு டவுட்டை கிளியர் பண்றேன். அக்கா, உனக்கு பிடிச்ச சாக்லேட் என்ன? டைரி மில்க் சிப். எனக்கு ஆசை சாக்லேட் வாங்கி. என்ன கேட்டீங்க? ஆசையா சாக்லேட் கேப்பா, அப்பப்போ வாங்கி கொடு. அக்கா,
ஸ்கூல் படிக்கும்போது சம்மர் லீவில் என்ன பண்ணுவேன்? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன், சொல்லு. சம்மர் கேம்ப் போவேன். நீங்கள்? ப்ரௌன் ஷீட் வாங்கி அட்டை போட்டு லேபிள் ஓட்டோண்டா. என்ன லேபிள்? சக்தி. நீங்கள் லைஃப்லேயே போன பெஸ்ட்டு தேட்டர் என்ன? ஐமேக்ஸ். லக்ஷ்மி தேட்டர் தான்டா, சூப்பராக இருக்கும். கீழே உட்காந்து பார்ப்போம் பாரு. நாலா முறுக்கெல்லாம் தருவாங்க தெரியுமா? நாலா முறுக்கு யூ ஹவு? எங்கள் அம்மா போய் சாப்பிட்டதா கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சுல. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஃபோன் என்னது? 1100. நான் பிடிச்ச கேமு? ஸ்னேக்கு. ஸ்நாக்ஸ்? பைட்ஸு. சீரீஸு? மெட்டி ஒலி. தளபதி படத்தில் உங்களுக்கு பிடிச்சது எது? தளபதி படத்துல 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க பாரு. அப்ப தலைவர் சில் அவுட்ல நின்றுட்டு இருக்கும் போது இளையராஜா பிஜிஎம் கேட்டுன்னு அப்படியே ஃபீல் பண்ணுவார் பாரு. என்ன சீன்ல. நான் போய் ரீவாட்ச் பண்ணிட்டு வரேன். கபடி விளையாடலான்றாரு, ரீல்ஸ் பண்ண பிடிக்கலையா, நிர்மா வாஷிங் பவுட்ரு, உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்ரு, ஒலியும் நோக்கியா 1100. தளபதி விஜயை பற்றி கேட்டால் ரஜினி நடித்த தளபதியை பற்றி சொல்கிறாரு. சீரீஸ் கேட்டால் மெட்டி ஒலின்றான். கெட்ட வார்த்தை. அப்பா என்னடா? மாமா எங்களுக்கு முன்னாடி பிறந்தாருன்னு தெரியும், ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவன் 92டா. 92வா? 90s கிட்ஸா வளர்ந்த 2K கிட்ஸ்ரா. ஏன் அப்படி வளர்ந்தாரு? நான் தான் நீ இப்படி கேப்பன்னு தெரியாம வளர்த்துட்டேன்டா. அப்புறம் ஏன் எங்களை மட்டும் 2K கிட்டா வளர்த்த? இப்போ யோசிக்கிறேன் என்னன்னு. ஏன் வளர்த்தேன்னு. சரி சொல்லு. அட கூறு கெட்ட கேன போயமாவன. தெரிஞ்சுதான்ப்பா கேட்குறேன், சொல்லுப்பா. அது அப்புறம் சொல்றேன். மூட்டு வா. எதை? பாத்ரூம் கதவை. ஏதோ தப்பா இருக்கு, கண்டுபிடிக்க. How to go into the room? டேய், என் பையன் என்னையும் மாப்பிளையும் சந்தேகப்படுறான்டா. ஐ நோ. நீ அவனை பொண்ணும் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லி வளர்க்கும் போதே நானும் சந்தேகப்பட்டேன். அடைச்சே, அது இல்லடா. என் மாப்பிளைக்கு வயசு அதிகம் அவன் கண்டுபிடிச்சிட்டான் போல. அதை போய் என் பொண்ணுகிட்ட சொல்றதுக்குள்ள நாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாங்கடா. ஏதாவது ஐடியா தான் சொல்லு. வந்துருச்சு. என்னது? எப்படி உன் பொண்ணு அவள் பாய் பெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து உன் மாப்பிளையை வெறுப்பேற்றினாலோ அதே தான் நாமளும் பண்ண போறோம். ஏண்டா அதுக்காக என் மாப்பிள்ளை கூட வேற ஒரு பையனை கூட்டு வந்து பழக சொல்றியா? இது அது இல்லையா, இது வேற. ஏன் மாமா, நான் ஏன் உங்க கல்யாணத்துக்கு வரலன்னு இன்னுமா கேட்க தோணல? இல்ல, ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுது. சொல்லி தொலை. நான் பாத்ரூம் போயிட்டு வந்து சொல்றேன். யார் நீங்க? பித்தோ இருக்கானா? இருக்கானாவா? ஹலோ, நீங்க யாரு? அதாவது ஹே பித்து. டேய், பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் பண்ணணும். போனதும் வெயிட் குறைஞ்சிருச்சே. என்ன கட்டி பிடிக்கிறான்? உன்ன பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? நீங்களே கட்டி பிடிச்சிக்கிறீங்களா? நானும் வரேன். பித்து. டேய், இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதடா. என்னமோ தெரியுது. ஏண்டா மாப்பிள்ளை ஏன் பொண்ணு கூட சேர்த்து வைடானா வேற ஏதோ பொண்ணு கூட சேர்த்து வைக்கிறியா? சக்திமான் போட்டோ. மாமாஸ் ஆர்கைவ். பிறப்பு சான்றிதழ். டேட் ஆஃப் பர்த் 1992வா? அந்த ஆளுக்கு காதோரமா 4 நரமுடி இருக்கும் போதே நினைச்சேன்டா. யோ அப்பா, போய் ஒரு அங்கிளுக்கு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. அந்த ஆளு வெக்கமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. என்ன பிளானோட வந்திருக்கான்னு தெரியலையே. பிளான் போறேன்டா. எங்க அக்காவையும் அந்த அங்கிள் மாமாவையும் பிரிக்கிறேன். இதான் நீ சொன்ன பிளானா? எஸ், த பிளான் இஸ் ஆன் மாமா. பிளட்டி சீனியர் சிட்டிசன், என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மை. அப்படியா? ஆமா, உன்னை இந்த ஆள் இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். மறுபடியும் அப்படியான்னு கேட்காத. இந்த ஆள் வயசு பையன் இல்ல, வயசான பையன். 2K மாதிரி நடிக்கிறேன்னு 90s நடிச்சு மாட்டிக்கிட்டான். ஏண்டா வயசுல கொஞ்சம் பெரியவங்கள தானே கட்டி வைப்பாங்க. அட முட்டாள் அக்கா, அவன் உன்னை விட 13 வயசு பெரியவன்.
இல்ல ஏங்க என்ன ஏமாத்துனீங்களா? உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிச்சு. இப்போ என்னடா பண்ணுவ சொல்லு. என்ன தண்டா கேட்குறேன். ஏன் எங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுத்த? பதில் சொல்லு. பதில் சொல்கிறா அங்கிள். இல்லூஷன். இதே மாதிரி அவனை எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்டு அவனை இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்புகிறேன். ஓ இது அவன் வீடோ? பரவாயில்ல, எங்கள் அக்காவை என் வீட்டுக்கு கூட்டு போகிறேன். வெளியே என்னமோ ஓயம் சத்தம் கேட்குது. இந்த வரேன். எவன்டா கத்துனது? இது வேறையா? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வீடு நல்லா நீட்டா அழகா இருக்குல்ல? அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நீ இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கணும். யார் இவரு? கியூட்டா இருக்காரு. தேங்க்ஸ். நீங்க இல்ல, பின்னாடி இருக்காரு அவரு. அவன் என் தம்பி சின்சான். ஹாய். ஏங்க யாருங்க இவ? ஃப்ரெண்டு. க்ளோஸ் ஃப்ரெண்ட். இதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லிட்டு போறா. அடியே இந்த அரி இங்க பாரு. என் மாமனுக்கு தெரியாம தானே வந்த. அந்த ஆளுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அந்த ஆளு உன்னை நிஜமாலே ஆம்பளையா மாத்திடுவாடி. ஹாய் அங்கிள். ஹாய். அந்த ஆளுக்கே பேசுறானே. ஆமா, இங்க எத்தனை ரூம் இருக்கு? ரூம் ஒரு எப்படியே நிறைய ரூம் இருக்கும். ஓகே அங்கிள், பார்க்கலாம். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னடா ஆவாடு? கொஞ்ச நாளைக்கு நான் இங்க தான் தங்க போறேன். ஆமா, சத்திரம் தானே. ஆளாளுக்கு தங்கிட்டு போங்க. டேய், என்னடா நடக்குதுங்க? அவ பாட்டுக்கு வந்தா மாப்பிள்ளைய கட்டி பிடிச்சா பேக் எடுத்துட்டு மேல போயினேங்கிறா. யோ சும்மா சும்மா கேள்வி கேட்காம நடக்கதை மட்டும் வேடிக்கை பாரு. அவ இப்பதான் பொரிய கிளப்பிருக்கா. இதுக்கப்புறம் காட்டு தீயா எரிய ஆரம்பிக்கும். சரியா தெரியல, கிட்ட வந்து காட்டு. கண்ணும் தெரியாதா? ஏங்க என்னங்க இது? அதுவும் தம்பிடி. என்னங்க சொல்றீங்க? அக்கா உனக்கு உண்மையை புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. யோ மாமா. ஹேய் அக்கா போடா. ஹேய் எவ்ரிபடி. ப்ரோ நான் சுடாயிட்டேன் ப்ரோ. வெளியே ஐஸ் விக்குது ப்ரோ. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சின்ன கூட்டுரு. ஐஸ் தீந்துற போது வா. ஒருவேளை நம்ம ப்ரோன்னு சொன்னதால இருக்குமோ? நீ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோன்னு யோசிக்காத. அதுதான். அப்படியா? ஒழுங்கா சாரி கேட்டு சமாதானப்படுத்துற வழிய பாரு. இல்லனா புதுசா வந்த கொத்திட்டு போயிருவா. சூயி. நான் செஞ்சதே என்னையே திங்க சொல்றீங்க. சைடிஷ் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சைடிஷ் என்னடா இது? தெரியல. பூசணிக்கா இல்ல உண்மை. முழு பூசணிக்காவை சோத்துல போட்டு மறைக்க பாக்குறியா? ஏய், பூசணிக்காய் சாம்பார் வேணா கேளு, செஞ்சு தரேன். சோத்துல கட் பண்ணி குழம்பு போட்டு. இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத 90s கிட்ட இருக்கீடா. இன்னைக்கு எப்படியாச்சும் பேசிடணும். விரைவில் மாஸ்க் வெளிவர உள்ளது. இன்னைக்கே வெளியே வர வைக்கிறேன்டா. இந்த பைத்தக்காரங்கிட்ட இருந்து முதல்ல சோஃபாவை காப்பாற்றணும். எப்பெல்லாம் உட்காரணும் வில்லங்கத்தோட வரான். தினமும் கேள்வி கேட்டு தொல்லை கொடுத்த மனைவியின் தம்பியை கொன்ற மாமா. ஓ நியூஸ் பாக்குறீங்களா? ஆமா. அக்கா உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? என்னது? ஒரு ஃப்ராடு அவனோட 13 வருஷம் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். இப்பவே மாட்டிக்கிட்டான். சி, இப்படிலாம் பொண்ணுங்களை ஏமாத்துறாங்களா? அவங்களெல்லாம் ஓட விட்டு சுடணும். அதுக்கான டைம் வரும். அப்போ சுடுறேன். எங்க படுனே தெரியாது. கவலைப்படாத. என்னடா பண்ற? அது என்ன போட்டு? நீ மாட்டிக்கிட்ட. என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் வேஷம் கலைஞ்சு உண்மை வெளியே வந்துருச்சு. அப்படியா? இனிமேல் இந்த பாஷாவோட நாடகம் இந்த ஆண்டனி கிட்ட பழிக்காது. சின்சாமியா என்ன டிராமாக்கு எதுவும் ரிகர்சலா? இல்ல, உன் டிராமாக்கு சுபம் போட வந்திருக்கேன். ஓ புரியலையே. நீ 2K இல்ல 1992Kன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீ நாடகம் ஆடினதெல்லாம் போதும். ஒழுங்கா வந்து உண்மையை நீயே ஒத்துக்கோ. என்ன கியா தேக்குற? தெரிஞ்சிச்சா? அச்சா எல்லாமே தெரிஞ்சிச்சா? தெரியும்யா. மச்சான் என்ன மன்னிச்சிடுறா. இந்த பிரச்சனைக்கு நான் காரணம் இல்லடா. என்ன பண்ற? இறக்கி விடியா. அப்புறம் ஏன் சாவுக்கு நீ காரணமாயிருவ. சாரிடா. வெளியா நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். டேய், நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு என் மேலே இவ்வளோ கோபம்? என் அக்கா ஏன் உன் கூட வாழணும்? அவளோட ஆசை, கனவு, எஜுகேஷனு இது எல்லாமே உன் கல்யாணத்தினால வீணா போனதான் ஏன் மிச்சம். என்னடா சொல்ற? அதானே, உனக்கு இதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அவளுக்கு உன்னை பிடிக்க வைக்கணும், 2K பையனா நடிக்கணும். இதை தவிர உனக்கு என்ன தெரியும்? அவளுக்கு என்ன வேணும், அவளுக்கு என்ன பிடிக்கும், ஏதாச்சும் ஒரு தடவை யோசிச்சிருக்கியா? அட்லீஸ்ட் கேட்டிருக்கியா? நீ எல்லாம் என்ன புருஷன்?
ம் சாரிடா. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? படிக்கிற பொண்ணை பாதியில் நீ பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. இல்ல மாப்பிள்ள நீங்க நான் முடிவு பண்ணிட்டேன். அவளை திரும்ப பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். ஐயோ மாப்பிள்ள, அவ படிக்க போனா உங்களை மறந்து பிரிஞ்சு போயிட போறா மாப்பிள்ள. நானே அவ கூட இல்லைனாலும் அவ படிப்பு தான் அவ கூட கடைசி வரைக்கும் இருக்கும். முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அவளை நம்புறேன். அவ போய் படிக்கட்டும். இல்ல மாப்பிள்ள, நான் எதுக்கு சொல்றேன்? நான் சொன்னேன்னு அவளுக்கு தெரிய வேணாம். நீயா அவளை அனுப்பி படிக்க வைக்கிற மாதிரி படிக்க வை. புரியுதா? நீ எல்லாம் ஒரு போய. என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறான்? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரூம்குள்ள போனவனே ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே ஓகே. சின்னு, பித்து எங்க? அவர் வெளியில படுத்திருப்பாரு. ஓ சரி, அப்ப நானும் போய் அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன். எங்க ஆக்சுவலா நீங்க இங்க கம்ஃபர்டபுளா பெட்ல படுக்கணும் தான் அவரு வெளியில போய் படுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ எனக்கு இங்க தனியா படுத்தா தூக்கம் வராது. எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறீங்களா? நல்ல மோகினி பிசாசு மாதிரி என் வாழ்க்கையில வந்து உட்கார்ந்துருக்கா பாரு. குட் ஜாப் மை கேர்ள். தண்ணி இருந்தா தாண்டா எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன்டா. இவங்க என்ன பண்றா? ஏய், நீங்க என்ன பண்ற? வீட்ல நிறைய பிரச்சனைடா. இவங்க பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. நான் யார் கூட வாழணும் நான் தானே டிசைட் பண்ணணும். இவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி தலைமொழிங்க அமைச்சிடுறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா உன் வாழ்க்கை நீ தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. டிசைட் பண்றது அவங்க, ஃபேஸ் பண்றது நானா? ஒரு மாதிரி நிம்மதியே இல்லடா. என்ன பண்றதுனே தெரியல. சரி விடு, நீ எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. நான் உங்க வீட்டில் வந்து பேசுறேன். சும்மா ஏதாச்சும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத, புரியுதா? கொஞ்சம் சிரிய. என்னாச்சு சின்னு? ஒன்றும் இல்லை. சின்னு, இந்த பிரஷ் யாரோடது? என்னோடது தான். ஆனா பார்க்க புதுசா இருக்கு. கல்யாணம் அப்போ வாங்கினது, யூஸே பண்ணல. ஓ, யூஸ் பண்ணலையா? அப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இவகிட்ட இருந்து முதல்ல எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கணும். மூஞ்சி முகரையும் பாரு. என்ன ஹாப்பியா இருக்க போல? ஆமா, அப்பா என்ன திரும்ப பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என் லைஃப்ல இந்த செகண்ட் சான்ஸை மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம் தெரியுமா? யாரு? மாமா. அவருக்கு எப்படி தெரியும்? பொண்டாட்டியை பத்தி புருஷன் தானே தெரிஞ்சுக்கணும் இல்ல? இவனுங்களுக்கு தினமும் சமைச்சு கொட்டுறதுக்கு வீட்டு வேலைக்கு சமைக்க போயிடலாம் போலியா? என்னடி பண்ற? பார்த்து பண்ண மாட்டியாடா? என் லைஃப்ல இவ்ளோ பெரிய மஸ்கிட்டோவை பார்த்ததே இல்லடி. எப்படி உரிரா பாரு. அப்படியா? அடியே, அவ உரிறது ரத்தத்தை இல்லடி, உன் வாழ்க்கைய. நேரத்துக்கு ஒரு கிறுக்கே வந்திருக்கேன். வந்துட்டான். எங்க போற? சின்னு பார்க்க. இங்க மீச வச்ச ஆம்பளைங்க இத்தனை பேர் இருக்கும். அவங்க கூடலாம் பேசி பழகி நான் பார்த்ததே இல்லை. நான் சின்ன கூட இருந்தா தான் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அப்புறம் சப்போர்ட் பண்ணலாம். லவ்வர்ஸ் கடையில் போய் டிஸ்டர்ப் பண்ணாரா? லவ்வர்ஸா? யாரு? என் அக்காவும் மாமாவும். நீ ஊருக்கு போடா.
ஏய் எங்க கிளம்பிட்ட? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, ஸோ கிளம்புறேன். அப்ப சரி பட் சீக்கிரம் இனிமேல் தான் உனக்கு நிறைய வேலை இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். புரியல. நேரம் வரப்போ புரியும். ஹாப்பி மேரிட் லைஃப். பாய். மாப்ள சொல்லுங்க மாமா. மாப்ள சின்னுக்கு காலேஜ் விஷயத்தை பற்றிலாம் பேசியாச்சு. அடுத்த அவளை ஊருக்கு அனுப்புறதுக்கான வழியை பார்க்கணும். சரி மாமா. சரி மாப்ள, நான் போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன். இவன் வேற வந்துட்டானா? டேய், இங்கே என்ன நடக்குது? ஒரு வழியாக அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ண போறாடா. அவள் சந்தோஷமா இருக்காடா. அப்போ நீ? அவள் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்டா. நான் போய் அவளுக்கு ஸ்வீட் பண்ணிட்டு வரேன். எல்லாம் ஓகே தானே சின்ன? நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு டிவோர்ஸ் வேணுமா? ஆமா சக்தி. அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் எவ்வளோதான் அவளுக்காக மாறினாலும் அவள் என்னை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலடா. என் அப்பாவே என்னை புரிஞ்சுக்காம தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த கோவத்தில் தான் நானே டிவோர்ஸ் வேணுன்ற டெசிஷன் எடுத்தேன். அவள் டிவோர்ஸ் கேட்குறப்ப கூட ஏதோ கோவத்தில் தான் கேட்குறா. அவளை சரி பண்ணிடலான்னு நினச்சேன்டா. நானும் அவரை தப்பாக தான் நினச்சேன். ஆனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு வேற யாருமே என்னை புரிஞ்சுக்கலடா. சரி, இப்போ என்னதான் பண்ண போற? அவர் சொன்ன மாதிரி அவளுக்கு டிவோர்ஸ் குத்துடலான்னு இருக்கேன்டா. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாம். நல்லா யோசித்தா முடிவு பண்ணியிருக்கியா? அப்புறம் நீ நினைச்சாலும் யோசிக்க முடியாதரா? என்னை விட்டு போறது அவளுக்கு சந்தோஷம்னா நான் அவர் கூட சேர்ந்து வாழ போறேன்டா. நான் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்டா. ஐ லவ் ஹிம். இன்னைக்காச்சும் நம்ம மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடணும். சரி சின்ன, இன்னைக்காச்சும் அவர்கிட்ட பேசு. அவர்கிட்ட தாண்டா பேச போறேன். யக்கோ, ஆல் தி பெஸ்ட். அம்மாடி சின்ன, நீ வெளியூருக்கு போய் படிக்கிறதுலாம் நல்ல விஷயம்தாம்மா. ஆனா மாப்பிள்ளைய பத்தியும் கொஞ்சம் நினைச்சு பாருமா. அவர்கிட்ட மனசு விட்டு பேசு. பேசுனா பேச விட்டா தானே பேச முடியும். சரிப்பா. சரிம்மா. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தடவை பேசி பார்ப்போம். சின்ன, அப்புறம் நான் கிளம்புறேன் சின்ன. ஹாப்பி மேரிட் லைஃப். சந்தோஷமா இரு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? ப்ரோ, நான் கிளம்புறேன் ப்ரோ. ஓ, இப்போ புரியுது நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? என்னது? நானும் ஒரு கிளம்புறேன். அப்பாடா, மொத்த தர்த்தமும் கிளம்புதுங்க. எங்க அக்காவை கண் கலங்காம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ கண் கலங்குச்சு, அப்போ நானும் கலங்கிடுவேன். அவன் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நானும் சொல்றேன். அம்மா? யாரு அம்மாவா? ஆமாவா? ஆமா, நானே இவரை மேல அனுப்பிட்டு வந்துடுறேன். வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். பாய் ஆண்டி. ஓயோ அத்தை. டேய் சின்னசாமி, கால் மீ சின்சான். நீ எப்படா வந்த? நீங்க போனதுக்கு அப்புறம் வந்தேன். இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் போறேன். எங்க போற? நீங்க எங்க வந்திருக்கீங்க? வீட்டுக்கு. அங்கதான் நானும் போறேன். வரேன். என்னடா போறேன்ட்டு வரேன்றான் லூசு பெத்த பையன். சின்னோ, சின்னோ. அத்தை வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். பஸ்ல வந்தது ரொம்ப கலப்பா இருக்கு, ஒரு காஃபி போட்டு தரியா? காஃபியா? என்னம்மா நிக்கிற? போறேன் அத்தை. என்ன ஒரே தூசியா இருக்கு அத்தை. என்னது இது? காஃபி அத்தை. பரவாயில்லையே.
என்னம்மா பச்சை பால்ல காஃபி தூள் போட்டு கொண்டு வந்திருக்க? ஆரஞ்சு பால் இல்லத்த, அதான். காஃபி சூடா இல்லைன்னு சொன்னம்மா. கோல்ட் காஃபி அத்த, எனக்கு கோல்ட் காஃபி தான் பிடிக்கும், அதான் குடிப்பேன். நான் குடிக்கணும்னா சூடு பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ண தெரியாதா? அவரே ஆன் பண்ணுவாரு, நான் சமைப்பேன். இப்ப நான் ஆன் பண்றேன், காஃபி போடு. அப்ப நீங்களே போட்டுக்கோங்க, நான் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஏமா சின்ன, ஐயோ சீக்கிரம் போன் எடுங்க. இந்த நேரத்துல யாரா கால் பண்றது? பைக் ஓட்டும்போது ஃபோன் பேசக்கூடாது ப்ரோ. ஆமா, கீழே கார்டு போடுவாங்க. எடுக்க மாட்டாரு. அப்ப நீங்களாச்சும் யாராச்சும் எடுத்து யாருன்னு கேளுங்கடா. முடியாது, என்னால முடியாது, கைக்கு நீளமா இருக்கு. என் கை வேலையில இருக்கு. அப்ப வண்டி நிப்பாட்டிட்டு பேசுங்க. பஸ்ஸுக்கு டைம் ஆயிடும். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது. காலே கட் ஆயிடுச்சுடா. யாரும் எடுக்க வேணாம், போங்கடா. ஓ சின்ன துணியெல்லாம் ஏன் துவைக்காம கிடக்கு? துவைப்பாரத்த. யாரு? பித்து. ஏன்? ஏன்னா எனக்கு கோல்ட் பிடிச்சிருக்கு, தண்ணியில கை வைக்க கூடாது, அதான். அப்ப கோல்டு காஃபி பிடிச்சிருக்குன்னு சொன்ன? கோல்ட் பிடிச்சிருக்கு, அதனால கோல்ட் காஃபி பிடிச்சிருக்கு. கோல்டு பிடிக்கும் போது எப்படி கோல்டு காஃபி பிடிக்கும்? ஒரே குழப்பமா இருக்கே. சின்ன, இவர் ஏன் போன் எடுக்க மாட்டேன்றாரு? தயவு செஞ்சு இறங்கி தொலைங்கடா. சின்சாமி ப்ரோ, இறக்கிடு ப்ரோ. எடுங்க எடுங்க எடுங்க. நான் போயிட்டு வரேன் ப்ரோ. ப்ரோ நெக்ஸ்ட் லீவுக்கு நான் வரேன் ப்ரோ. மாமா, இப்ப வரைக்கும் நான் ஏன் உங்க கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்கல. சரி சொல்லி தொலை. நான் ஊருக்கு போயிட்டு சொல்றேன். பாய். ஐயோ கட்டாயிடுச்சு, போயே பேசிப்போம். சின்ன, வெளியில ஒரே குப்பையா இருக்கு, பெருக்கல? நான் சும்மா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல. என்னம்மா? பெருக்கிறேன் பெருக்கிறேன். வந்த முத நாளே என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க. என்னது இது? ஆச்சரியமா இருக்கு. என்ன சங்கீதா வந்துட்டாலாமா? உள்ளதான் இருக்காங்க, போங்க. சங்கீதா சங்கீதா சங்கீதா. ஜமுனா, முன்னாடி உங்க மருமவ இன்னைக்கு வேலை செய்யறா. ஏன் அப்படி கேக்குற? இதனால உன் புள்ளதான் வேலை செய்வான். என்னடி சொல்ற? புள்ள தாண்டி வேலை பார்ப்பான், உன் மருமவோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அம்மா அம்மா, சும்மா சும்மா அவளை வேலை வாங்காதம்மா, அவ பாவம் இல்லையா? உன் புள்ளதான் புருஷனா இல்ல, நீயாவது அவளுக்கு மாமியாராரு. நான் வரேன். சின்ன, எங்க போற? உடம்பெல்லாம் டஸ்ட் ஆயிடுச்சு, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளயா? இனிமேல் தான் வேலையே இருக்கு. ஊர்ல இருந்து வந்ததும் தான் வந்தாங்க, என்ன வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நல்லா வேலை பாக்குற சின்ன. நீங்களும் நல்லா வேலை கொடுக்குறீங்க. என் புள்ளைய நல்லா வேலை வாங்கினல்ல. மாமாவையும் இப்படிதான் வேலை வாங்கியிருப்பீங்க போல, அதான் உங்களை விட்டு போயிட்டாரு. அத்தை சாரி அத்தை, ஃபிளாட்டு. ஏறிட்டீங்களாடா? என்னமாச்சு? ஒண்ணு இல்லடா சின்னு. சின்னு, டேய் சின்னு, உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி பண்ற? உன்னை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? உன்னை கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். அதுவும் உங்க அப்பா உன்னைய நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆமா, நான் உன் வயசு பையன்லாம் கிடையாது. உன்னை விட 13 வயசு பெரியவன். தெரிஞ்சு நானும் மறைச்சேன். எங்க உண்மை தெரிஞ்ச என்னை விட்டு போயிடுவேன்ற பயத்துல. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். தப்புதான். அதுக்காக நீ என்ன என்ன வேணா பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். எங்க அம்மா என்ன பண்ணாங்க உன்னை?
நீ என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கேன்றதுனால நீ என்ன வேணா பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. இன்னி வரைக்கும் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன் கூட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நானும் எங்க அப்பா மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா. என் அப்பன் போயிட்டான், எங்க எல்லாரையும் அம்போன்னு விட்டுட்டு போனான். ஆனா இன்னி வரைக்கும் எங்க அம்மா அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. என் அப்பா இல்லைன்ற வருத்தமே தெரியாம என்ன வளர்த்தாங்க. ஆனா அதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அதனாலதான் நம்ம பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒவ்வொரு செகண்டும் பார்த்து பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருக்கேன். ஆனா அது எல்லாம் வேஸ்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க மட்டும் இருந்தா போதாதுல, அங்கேயும் ஏதாச்சும் இருக்கணும். அது இல்லைன்னு தெரிஞ்சோம் உன்னை பிடிச்சி வைக்கிறது முட்டாள்தனம். உனக்கு என்ன இப்ப டைவர்ஸ் தானே வேணும்? நான் கொடுத்துட்றேன். உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுட்டு சந்தோஷமா இரு. என்னடா இதெல்லாம்? நம்ம பசங்க வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டோம்ல. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தானக்கா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நமக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைச்சமே தவிர அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்ம கேட்டிருக்கணும்ல. நீ டிவோர்ஸ் கொடுத்துருவ, அவளும் ஊருக்கு படிக்க போயிடுவா. நீ என்னடா பண்ணுவ? வாழ்க்கையே விஷம்னா குடிச்சு தானே ஆகணும். உலகத்தில் பிறந்துட்டோம், வாழ்ந்து தானே ஆகணும். வாழ பழகிக்கிறேன்டா. சாரி அத்தை, நான் ஊருக்கு கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா.
இதுல சைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரேடி எல்லாம் முடிஞ்சிடும். உனக்கெல்லாம் ஒண்ணுமே செட் ஆகாதுடா. ஓடிட்டு சும்மா இருந்திருக்கலாம். போயிட்டாளா? சைன் பண்ணிட்டாளா? டிவோர்ஸ் அது ஒருத்தங்க லைஃப்பை எப்படிலாம் மாற்றுதில்ல. இந்த இழவுக்கு தான்டா நான்லாம் கல்யாணமே பண்ணாமல் இருக்கேன். ஆமாம், உன் ஒய்ஃப் பேர் என்ன? பிரியா. அப்போ ஐ லவ் யூன்றது அவள் பேர் இல்லையா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இதில் அப்படிதான்டா போட்டிருக்கு. எங்க புரிஞ்சு போச்சுடா. உன் மாமாக்காரன் அவள் பேரையும் மறைச்சு தான்டா உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கான். டேய், இதுல ஐ லவ் யூ இருக்குடா. ஐ லவ் யூ தான் போயிட்டாலடா. டேய், ஐ லவ் யூடா. டேய், நான் அப்படிப்பட்ட பையன் இல்லடா. அவ என்ன லவ் பண்றேன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காடா. அப்போ போய் புடிடா, போயிட போறா. மாப்பிள விடு மாப்பிள, என் பொண்ணு போயிட்டாலன்னு நீ ஒன்னும் வருத்தப்படாத. நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு மாப்பிள. ஏன் பொண்டாட்டி இருக்கும், நான் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்? மாப்பிள, அப்ப எனக்கு தெரியாம நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிருக்கியா? அட போயா மாப்பிள. யோ மாமா, அவன் உன் பொண்ணை தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போறான். நான் கிளம்புறேன்.
அடிபட்டிருக்கு. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என்ன லவ் தெரியாது. எங்க அம்மா வேணான்றதுக்காக நீ வேணும்னே பண்ற. நான் அப்போ ஐ லவ் யூ. நான் உன்னை விட 13 வயசு பெரியவன். ட்ரெயின் வர வரைக்கும் நான் கூட இருக்கட்டுமா? ஏங்க ட்ரெயின் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். போகணும்ல சின்னு. இந்த ட்ரெயின் வேணாம், அடுத்த ட்ரெயினில் போறியா? அடுத்த ட்ரெயின் இன்னும் 6 மணி நேரத்தில் வந்துடும். அந்த 6 மணி நேரத்தை எனக்கே கொடுத்துட்டு போ. இல்லைங்க, நான் மார்னிங் ட்ரெயினில் போகட்டுமா? I love you. ஏங்க என் பேகு? நிக்ஸோட பைக்கு. ஓயோ ஓ